ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு ஐபிஎல் நடக்கலைன்னா, இதுக்கு மேலே இருக்கிற போட்டி நடக்கலைன்னா ஐபிஎல் கோப்பையை இந்த அணிக்கு கொடுங்க. அவங்க தகுதியான அணி தான். ஏன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எந்த விதத்தில் அவங்க சலிச்சவங்க கிடையாது இந்த வாட்டி கோப்பை வெல்றதுல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இதுக்கு மேலே ஐபிஎல் நடக்குது சந்தேகம் தாங்க. அப்படியே நடத்தலாம், இங்கிலாண்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அணி அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் நடந்தால் இங்கிலாண்டில் நடத்தலாமா, அப்படி ஐபிஎல் நடக்கலாம், இந்த அணிக்கு தான்ப்பா இந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பை தரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு மேலே ஐபிஎல் நடக்குது சந்தேகம் தாங்க. இந்த போர் நடக்கிற மாரி முடிகிற மாரி தெரியல. அப்படியே ஐபிஎல் நடத்தலாம், ஒரே ஒரு சான்ஸ் இங்கிலாண்டில் நடத்தலாம். இங்கிலாண்டில் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு இராணுவமும் எதுவும் பண்ண முடியாது, அது கிளியராக தெரியும். நீங்கள் இங்கிலாண்டில் நடத்தலாம், அப்படி இந்த ஐபிஎல் நடத்தலாம். இந்த ஆண்டு நீங்கள் பெங்களூருக்கு கோப்பை தரலாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க ரொம்பவே சூப்பராக விளையாடி இருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் சரி, ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி, ஆவரேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது பெங்களூர்கிட்ட. அவங்க ஒரு தகுதியான அணி கோப்பை வெல்றதுக்கு. இது வரைக்கும் அவங்க கோப்பை வென்றதில்லை. இந்த வருஷம் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐபிஎல் நடக்கலாம், ஐபிஎல் கோப்பையை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுல எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அவங்க தான் தகுதியான அணி கோப்பை வெல்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஐபிஎல் நடந்தால் அவங்க கோப்பை வெல்லுவாங்க, இது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா, என்னன்னே தலைவன் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எங்க மும்பைன்னு ஒரு டீம் இருக்குங்க, டாப் 3 டாப் 4 இருக்காங்க, 3வது இடத்துல இருக்காங்க. என்ன நீங்கள் மும்பைலாம் பிளே ஆஃப்ஸ் போயிடுச்சுன்னா கோப்பையை அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போயினே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டீமாக இருக்காங்க. மும்பையை பகச்சிக்கு நீங்கள் ஆர்சிபிக்கு தான் கொடுக்கணும்னா எப்படிங்க? ஜிடி முதல் இடத்துல இருக்கான் பாயிண்ட்ஸ் டேபிள், அவனுக்கு கொடுத்தா கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. சம்மந்தமெல்லாம் ஏன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சில வீரேந்திர சேவாக். கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி கூட கோப்பை அடிக்கல, பஞ்சாப்க்கு தான் அடிக்கல, அவங்க தான் டாப் 4 இருக்கான். அதனால் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க முடியாதுங்க. ஒன்று இந்த ஐபிஎல் ட்ரா பண்ணிடணும், எந்த டீமுக்கு கோப்பை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஐபிஎல் நடத்தணுங்க. ஏன்னா ஒரு இங்கிலாண்டில் இல்லை ஸ்ரீலங்கா இல்லைனா ஆஸ்திரேலியா அதுமாதிரி எதனா பிச்சுக்கு மாற்றினா மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ரொம்ப ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது தீர்வே கிடையாது, இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. 144 தடை வேறு போட்டாங்க இதில் பாகிஸ்தானில். அது மட்டும் இல்லாமல் சென்னை சேப்பாக்கத்தில் குண்டு போடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னங்க அங்கே இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம்லாம் விட்டு போட்டு எங்கள் சேப்பாக்கம் தான் கேட்டுச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போடுவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க. ஆனால் ஐபிஎல் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க, எல்லாருமே அவங்களோட சந்தோஷமாக ஐபிஎல் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. திக்குன்னு ஒரு பிரேக் மாரி இந்த மாதிரி வந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாங்க. ஆனால் ஐபிஎல் கண்டிப்பாக தொடரணும், ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வச்சு நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்குது, நடத்தலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்க்கலாங்க, நடக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஐபிஎல் நடக்கலைன்னா எந்த அணிக்கு கோப்பை தரலாம்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.